பவானி லைஃப் ஸ்டைல் பார்ட் 2 வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பெட்ரோல் ஊற்ற வந்திருக்கோம். நான் தொப்பாக நனைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபின் பை இதெல்லாம் நனைஞ்சிட்டு ரெயின் கோட்டு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வண்டி என்னாவது இப்போ மழை ஓங்கி அடிக்குது பார்த்திங்கன்னா, காற்று படுது. காற்று படும் போது என்னாவது வண்டி இப்படியே ஆடுது. ரெயின் கோட் நான் போட்டுக்கன்னு தான் பேர். வெளியே ஃபுல்லாக தண்ணி போட்டு நனைஞ்சிட்டு அவரு தொப்பாக நனைஞ்சிட்டாரு. பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்காரு பாருங்கள். மழை இப்போ நேராக அடிக்குது பார்த்தீங்களா. அப்புறம் மூஞ்சில் போட்டு இப்படி கழுத்தோலே இறங்குது. மெயின் காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று அடிக்குது, வண்டி பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே ஆடுது. இந்த வருஷத்தில் 4 மாதமும் எங்கள் நிலமை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நிலமை இல்லை, மும்பையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படி தான். எங்கள் வீடும் கடையும் ரொம்ப தள்ளி பக்கம் பார்த்தீங்களா. வருஷம் இந்த பிரச்சனை தான். இதனால் மழையில் நிலையிறாத என்ன ஆகுது, முட்டு வலி பேக் வலியில் இவரும் வந்துட்டார் பாருங்கள். ரெயின் கோட்டு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வண்டியில் ஏறி சம்புன்னு உட்காந்தாச்சு. இன்னைக்கு காவாசி வழி வந்திருக்கும், இன்னும் முக்கால்வாசி வழி நமக்கு போகணும். வண்டி ஸ்பீடாக போகும்போது மழை ஒரு பக்கம் அடிக்கும்போது வண்டி இப்படி பேலன்ஸ் இதாகுது. இவர்கிட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, மழை நேரத்தில் பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னால் அவரு ஸ்பீடாக குறைப்பனார் நிற்காரு. உங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய ட்ரக்கெல்லாம் வந்துட்டு பாருங்க, தெரியுதுங்களா. இப்போ மழை ஆரம்பிச்சிட்டு அப்புறம் காற்று இப்போ புயல் காற்று மாதிரி இருக்கும். என்னால் ஒன்றும் பேச முடியல. நம்ம மழை தண்ணி படுத்து பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்மெட்டை மூடிக்கலாம். நீங்கள் எப்படி மழையில் நினச்சிட்டு வேலைக்கு போயிருக்க அனுபவம் உண்டா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எங்களை கீழே தள்ளி விடுற மாதிரி காற்று, அந்த காற்று இப்போ பயங்கர சாரலும் காற்றுமா இருக்குது. வீடு போய் வரைக்கும் நம்ம எப்படி போகிறோம். நீங்கள் எங்களுக்கு தோணா, கடவுளுக்கு தோணா, சரிங்களா. காற்று சவுண்டு கேட்க ஃப்ரெண்ட்ஸ், புயல் காற்று அடிக்குது. மழை பெருசாக பெய்யல, மழை சாரல் இருக்குது, காற்று பயங்கர காற்று. மழை நேரத்தில் 4 மாதம் நம்ம கார் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் என்ன செய்ய, நமக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கே நீங்கள் எங்களை மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மழை நேரத்தில் பள்ளா மேடு குண்டெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க, சரிங்களா. நான் தண்ணி நிறச்சி கிடக்கும்போது நமக்கு எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. எப்படி தான் வண்டி ஓட்டினாலும் எந்த உசுரோட கொண்டு வீட்டுக்கு சேர்த்துருவார், அது ஒரு நம்பிக்கை இருக்குது. டயர் பேர் தண்ணியில் போட்டு கடலில் அலை எப்படி வரும் அந்த மாதிரி அலை அடிச்சு ரொம்ப தண்ணி நடந்துச்சு. தெரியுதான் தெரியல இருக்குல்ல. ஸ்பீடாக போகிறோம் பார்த்தீங்களா. கரெக்டாக 10 காலம் ஆகுது. சைடு முக்கால்வழி தூரம் வந்தாச்சு. இனி நமக்கு 15 நிமிஷம் இன்னும் வழி இருக்குது நமக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் லேசாக மழை வெறிச்சிருக்கு. காற்றும் கொஞ்சம் குறையா இருக்குங்க. ஹைவேல பயங்கர காற்றா இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வீடு பில்டிங் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சு. மழையிலையும் புயல்லையும் காற்றுமே அடித்து வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை, குட் நைட், லவ் யூ.